மீண்டும் ஒரு விளையாடியது உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஐபிஎல் 56வது போட்டியாக குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணியான போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் ஆரம்பம் குறிப்பிடத்தக்கது. குஜராத் டைட்டன்ஸ் அணியை பொறுத்தவரை இந்த போட்டியில் 4 சுற்று வெற்றி தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் மும்பை இந்தியன்ஸ் ஆரம்பத்தோடு ரிக்கல்டன் 2 ஓட்டங்கள், ரோஹித் சர்மா 7 ஓட்டங்கள் என அடுத்தடுத்த ஆட்டம் இழந்து 3.3 பந்து வச்சு 26 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள் இழந்து அதிர்ச்சி அடைந்திருந்தார்கள். 3வது விக்கெட்டுக்காக முக்கியமான இணைப்பாட்டமாக வில் ஜாக் மற்றும் சூரியகுமார் யாதவுக்கு இடையில் 43 பந்துகளில் 71 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டது. சூரியகுமார் யாதவ் 24 பந்துகள் 4 ஓட்டங்கள் 35 ஓட்டங்கள் ஆட்டம் வழக்க வில் ஜாக் அதிரடியாக 35 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 3 இடங்கள் 53 ஓட்டங்களை அதிகப்படியாக பெற்று ஆட்டம் இழந்திருந்தார். திலக் வர்மா 7 ஓட்டங்கள், ஹார்திக் பாண்டியா 1, நாமந்தீர் 7 என அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழ கோர்பின் போஷ் ஓரளவுக்கு 4 ஓட்டம் 1, 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 27 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்திருந்தார். தீபக் சகார் 5 ஓட்டங்களோடும் மற்றும் கரண் சர்மா 1 ஓட்டத்தோடும் ஆட்டம் இழக்காதிருந்த வேளை நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 158 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். 8 விக்கெட்டுகள் இழந்து பந்து வெச்சது தமிழக வீரர் சாய் கிஷோர் 2 விக்கெட்டுகளையும் சிராஜ் அர்ஷாத் கான் மற்றும் பிரசித் கிருஷ்ணா, ரஷீத் கான், கோட்ஸி தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள். ஆகவே 159 என்ற இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை அமைப்பார்கள் என்று எதிர்பார்த்த வண்ணம் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் இந்த போட்டித் தொடரில் சிறப்பாக துடுப்படுத்தாடிய இந்த சாய் சுதர்சன் 5 ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து வெளியேறினார். மழை குறுக்கிட்டதன் காரணமாக 19 பந்துகள் 147 ஓட்டங்களாக இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது குஜராத் டைட்டன்ஸ் அணியை பொறுத்தவரையில். அதன் பின்னதாக ஜோஸ் பட்லர் மற்றும் சுப்மன் கில்லுக்கு இடையிலான 2வது விக்கெட்டுக்கான இணைப்பாட்டம் 63 பந்துகளில் 72 ஓட்டங்கள் வலு சேர்த்திருந்தது என்று குறிப்பிடத்தக்கது. இது சுப்மன் கில் சிறப்பாக துடுப்படுத்தாடியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 4 ஓட்டங்கள் 3, 6 ஓட்டம் 3 43 ஓட்டங்களை அதிகப்படியாக பெற்றுக் கொடுக்க ஜோஸ் பட்லர் 27 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 3, 6 ஓட்டம் அடங்கலாக 30 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ருதர்போர்ட் சிறப்பான ஒரு தருணத்தில் 15 பந்துகளில் அதிரடியாக 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டங்கள் 2 அடங்கலாக 28 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தோடு ஷாருக் கான் 6 ஓட்டங்கள், ரஷீத் கான் 2 ஓட்டங்களோடு அதிர்ச்சி அளித்திருந்தார்கள் ஆட்டம் இழந்து. இறுதி நேரத்தில் கோட்ஸை 12 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த 4 ஓட்டம் 3, 6 ஓட்டம் 3 இடங்களாக ரஷீத் கான் 1 ஓட்டத்தோடும் மற்றும் ராகுல் தேவாட்டியா 11 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காத வழக்கில் 19 ஓவர்களில் 147 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். 7 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து குஜராத் டைட்டன்ஸ். ஆகவே இந்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பந்து வீச்சு பொறுத்தவரையில் மும்பை அணி சார்பாக ஜஸ்ரீ பும்ரா, ட்ரெண்ட் போல்ட் மற்றும் அஸ்வானி குமார் தலா 2 விக்கெட்டுகளையும், தீபக் சகார் 1 விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார். ஆகவே இந்த போட்டியில் சிறப்பாக துடுப்படுத்தாடி 43 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த அணியின் தலைவரான சுப்மன் கில் இந்த போட்டியின் நாட்ட நாயகனாக தெரிவானதோடு இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் காரணமாக முதலாம் இடத்தை பிடித்திருக்கிற குஜராத் டைட்டன்ஸ் 11 போட்டிகளில் பங்கேற்று 8 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது. 3 போட்டிகள் மாத்திரம் தோல்வியடைந்து 16 புள்ளிகளோடு முதலாம் இடத்தை பிடித்திருக்கிறது. சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருந்த மும்பை இந்தியன்ஸ் இதுவரை தொடர்ந்து 6 போட்டிகள் வெற்றி பெற்றிருந்த அவர்களுக்கு முடிவு கட்டியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க குஜராத் டைட்டன்ஸ். ஆகவே 12 போட்டிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் மும்பை இந்தியன்ஸ். 7 போட்டிகள் வெற்றி, 5 போட்டிகள் தோல்வி இடங்களாக இப்பொழுது 14 புள்ளிகளோடு 4ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் ஒரு விளையாடிச்சதோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம்.